இதான் அந்த ஹோண்டா சாஸ் வண்டியில் மாற்றின கிளச் பிளேட்டு. இன்னைக்கு பிரேக் டவுன் ஆன வண்டி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உண்டா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட். இது ஃபுல்லாகவே இதோட சர்ஃபேஸ் வந்து தேஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, இந்த சர்ஃபேஸு இந்த பக்கம் எல்லாமே தேஞ்சிருச்சு. இப்போ இந்த காம்பனண்ட் தான் அன்றைக்கி வந்து இதான் கிளச் பிளேட்டு. இதுதான் இன்றைக்கி மாற்றுச்சு. இப்போது கிளச்சோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம இன்ஜின்லேருந்து வர்ற பவரை வந்து கியர் பாக்ஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் வந்து கிளச்சோட வேலை. நமக்கு தேவையான வேரியபிள் ஸ்பீடுக்கு தகுந்தாப்பில் நம்ம கியர் மாற்றும் போது இன்ஜினோட பவரையும் கியர் பாக்ஸையும் என்கேஜ் டிஸ்என்கேஜ் பண்ணுறது தான் கிளச்சோட பர்பஸ். அதில் வந்து இன்றைக்கி பிக்கப் லோன்னு சொல்லி ஹோண்டா சாஸுக்கு மாற்றின இதான் கிளச்சு டிஸ்க்கு. இங்கே கீழே காட்டு, இதுதான் வந்து கிளச்சு கவர் அசம்பிளி. கிளச்சு டிஸ்கோட கவர் அசம்பிளி இதுதான் வந்து இன்றைக்கி ஹோண்டா சாஸ்க்கு மாற்றினேன். இது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிரைவிங்கில் நீங்கள் லாங் டிரைவ் எங்கேயாவது போகும்போது உங்களோட லெஃப்ட் கால் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் பெயினாக இருக்குது, இல்லை எனக்கு கொஞ்சம் கால் ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கிளச்சு பெடல்லையே கால் வச்சு ஓட்டுவீங்க. அந்த ரெஸ்ட்டுக்காக, இந்த லெஃப்ட் காலோட ரெஸ்ட்டுக்கு வந்து கிளச்சு பெடலில் கால் வச்சு ஓட்டுவீங்க. அது உங்களுக்கு இப்போ தெரியாது. அது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி கால் வச்சு ஓட்டையில் கிளச்சு பெடல் வந்து ஆப்ரேட் ஆயிரும். அதே மாதிரி கிளச்சும் வந்து லைட் ஆப்ரேட் ஆகும். உங்களுக்கு வண்டி போகும்போது பிக்கப்பில் அதோட ஆப்ரேட் ஆகிற அந்த பிக்கப் கம்மியாக எதுவுமே தெரியாது. ஆனால் மைல்டாக தேஞ்சிக்கிட்டே வரும். இதனால் என்ன ஆகும்னா, ஒரு சில பேர் புது வண்டி எடுக்கும்போது ஒரு 20,000 ஒரு 15,000 30,000த்துலனா நிறைய கஸ்டமர் அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கிளச்சை தேய்ச்சி கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, பயந்து பயந்து அப்படியே கிளச்சிலேயே கால் வச்சு ஓட்டுறது. கிளச்சுங்கிறது வண்டி மூவ் பண்ணுறதுக்கும் கியரை மாற்றுறதுக்கும் மட்டும்தான். அதனால் உங்கள் கால் லெஃப்ட் கை கால் வந்து சப்போஸ் லாங் டிரைவில் டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா கிளச்சு பெடல் மேலே வைக்காதீங்க. கிளச்சு வந்து கியர் மாற்றுறதுக்கும் பவர் டிரான்ஸ்மிட்டுக்கும் மட்டும்தான். நன்றி, வணக்கம்.